வந்தது. இப்போ இங்கே இந்த ஐஸ் ஹவுஸ் இருக்கு, இந்த ஐஸ் ஹவுஸ் வந்து முதல்ல ஐஸ் கொண்டு வந்து வைக்கலான்னும் போது ஐஸ் கட்டி சென்னையில் கிடையாது. எங்கேருந்து கொண்டு வராங்கன்னா பாஸ்டன்லேருந்து ஐஸ் கட்டி கொண்டு வராங்க. அமெரிக்காவில் கூட பாஸ்டன் நகரத்துலேருந்து கப்பலில் ஐஸ் கட்டி ஏற்றி கொண்டு வராங்க. உருகிரும்ல, அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா வைக்கோல் போட்டு உப்பு போட்டு ஐஸ் கட்டியை வச்சு கொண்டு வர்றாங்க. ஐஸை பாதுகாத்து வைக்கணுமேங்கிறதுக்காக ஒரு இடம் வேணும்னு தான் ஐஸ் ஹவுஸ் கட்டுறாங்க. இப்போ இங்கே ட்ரிப்ளிகேனில் இருக்கு இல்லையா, இந்த ஐஸ் ஹவுஸ் வந்து கப்பலில் கொண்டு வந்த ஐஸை இங்கே கொண்டு வந்து பாதுகாத்து வைப்பாங்க. அப்போது ஐஸ் கட்டி வாங்கணும்னு வச்சிங்கன்னா டாக்டர் சர்டிஃபிகேட் வேணும். டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் ஐஸ் பார் கொடுப்பாங்க. எதுக்குன்னா மருத்துவ காரணங்களுக்காக, பல் வலி வந்தால் வச்சுக்கிறதுக்காக, சர்ஜரிக்காக, இதுக்காக தான். வெள்ளைக்காரங்க அந்த காலகட்டத்தில் நடத்தின விருந்தில் எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், இன்றைய விருந்தில் ஐஸ் போட்டு பலரசம் வழங்கப்படும் அப்படின்னா ஐஸ் போட்டு கொடுக்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம், பெரிய கௌரவம். இதே மாதிரி அந்த ஐஸ் கட்டியை தொட்டு பார்க்கறதுக்கு காசு. அப்போ வந்து எப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு சில்லறை காசில் வந்து இப்போது ஒரு காசு கொடுத்தீங்கன்னா அதை வந்து தொட்டு பார்க்கலாம். ஒரு பார் வெளியே எடுத்து வச்சுருப்பாங்களாம். ஜனங்க வரிசையில் நின்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐஸ் கட்டியை தொட்டு பார்த்துருக்காங்க. ஏன்னா அந்த அனுபவம் புதுசு இல்லை, நம்ம ஐஸே பார்த்ததே இல்லை, முதல்ல ஐஸை கையில் தொட்டு பார்க்குறதுன்னு. இதுக்கப்புறம் மெல்ல என்னாச்சு அப்படின்னு சொன்னால் ஐஸ் வந்து வர ஆரம்பிச்சு, ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் வர ஆரம்பிச்சு, ஃப்ரிட்ஜ்